இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எல்லா பகுதிகளிலையும் நெருக்கம். இன்றைக்கு தேவ செய்தனுடைய தலைப்பே நெருக்கத்தில் தேவன் நெருக்கமாகிறார். ஆனால் தாவீது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 44வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 44:24 வாசித்து பாருங்க. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? நெருக்கமாய் இருக்கிறேன்னு சொன்னவர், வேதம் சொல்லுது, நெருக்கத்தை ஆண்டவர் மறந்து விட்டாராம். பிரைஸ் அல்லாஹ். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் வார்த்தையை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நெருக்கத்தை சந்தித்து கடந்து போகிறோம். கஷ்டமாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், அழுத்தமாக இருக்கலாம், சில சூழ்நிலைகள், சில சோதனைகள், மனவேதனைகள், சில துன்பமான காலங்கள், இவை எல்லாமே நெருக்கத்தை குறிக்கிறது. ஏன் இந்த நெருக்கம்? நெருக்கத்தில் தேவன் மறந்து விடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். முதல்ல ஏன் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம்? ஒரு 5 காரியத்தை சொல்றோம் பாருங்க. நம்பர் 1, நெருக்கம் நம்மை தேவனிடத்தில் நெருங்க செய்கிறது. என்னங்க செய்யுது? நெருக்கம் தேவனிடத்தில் நம்மை நெருங்க செய்கிறது. சங்கீதம் 119:71 அவர் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. யாராவது சொல்லுவோமா? உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் நான் எதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். பிரைஸ் எல்லாம். அப்ப நல்ல கவனிங்க. நெருக்கம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, தேவனிடத்தில் நெருங்க செய்கிறது. நெருக்கம் வரும்போது தான் நம்ம தேவனை தேடுறோம். ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யறது இல்லை? தேவனை தேடுறது இல்லை. ஆனால் ஒரு நெருக்கம்னு வரும்போது ஜெபம் என்ன, உபவாசம் என்ன, கரெக்ட் டைமுக்கு சர்ச்சைக்கு வருவோம், எல்லாம் ஆர்டராக கரெக்டாக நடக்கும். ஏன்னா அந்த நெருக்கம் கொடுக்கிற அழுத்தம் அப்படி இல்லை. 2, பிரைஸ் எல்லாம், நம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து அது என்ன செய்கிறதா? நம்மை பலப்படுத்துகிறதா. முதல்ல சொன்னேன், விசுவாசம் நெருக்கம் ஏன் நம்மை தேவனிடத்தில் நெருங்க செய்கிறது. 2வது, நெருக்கம் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து நம்மை பலப்படுத்துவதற்காக இந்த நெருக்கம் கடந்து வருகிறது. பிரைஸ் அல்லாஹ். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். எவனாவது விரும்புவோமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அதை எதை உண்டாக்குகிறது? பிரைஸ் அல்லாஹ். அது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குமா? எது? நெருக்கம். ஆனால் படுத்துகிற பாடு நமக்கு தான் தெரியும். 3, பிரைஸ் அல்லாஹ், நம்முடைய குணத்தை மாற்றுவதற்காக என்ன உண்டாகுது அப்படின்னா நெருக்கம் வருகிறது. நம்முடைய சுபாவத்தை மாற்றுவதற்காக. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் நாங்கள் என்ன செய்தோம்? மேன்மை பாராட்டினோன்னு சொல்றான்.
உபத்திரத்தில் நாங்கள் என்னப்பா செய்தோம்? மேன்மை பாராட்டினோம். மேன்மை பாராட்ட முடியுமா? இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. உபத்திரவம் எதை கொடுக்குமா? பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற நெருக்கம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மை பலப்படுத்துவதற்காக, அந்த உபத்திரவம் நம்மை பலப்படுத்துவதற்காக, அந்த உபத்திரவம் இன்னும் நம்ம தேவனை உயர்த்துவதற்காக. நான்காவது, தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக. தேவனுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக. யோவான் 9:3 வாசிக்கும் போது இயேசு பிரதித்திரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்தான். அப்ப சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வருகிற நெருக்கம், நம்ம வாழ்க்கையில வருகிற உபத்திரவம், நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள் எதற்காக அப்படின்னா, தேவன் நமக்குள் இருந்து மகிமை அடைவதற்காக. எதற்காகப்பா? மகிமை அடைவதற்காக. 5, பிறருக்கு ஆறுதலாக நம்மை மாற்றுவதற்காக நெருக்கம் கடந்து வருகிறது. ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. பிறருக்கு என்ன கடந்து வருவதற்கு? ஆறுதலாக, மற்றவர்களுக்கு ஆறுதலாக நீங்க இருக்கும்படிக்கு. பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுறாரு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:3-4 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 1:3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்த திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எங்கேயுமே நான் நெருக்கப்படலை, நான் உபத்திரவப்படலை, நான் கஷ்டப்படலை அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் பேசுகிற எல்லா நிருபங்களையும் பார்க்கப்படும், நான் உபத்திரவப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நாங்கள் வேதனையில் இருந்தோம், ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்தார். அதே போல உங்க உபத்திரவத்திலையும் உங்க கஷ்டத்திலையும் நீங்க இருக்கிற இப்ப அனுபவிக்கிற வேதனையிலையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்ப்பா? அதே போல செய்வார் என்று தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சொந்த அனுபவத்தை அவர் என்ன செய்தார் அப்படின்னா, சாட்சியாய் என்ன செய்தாரு? சொன்னார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற நெருக்கம் எதற்காக அப்படின்னா, நம்பர் 1, நாம் தேவனிடத்தில் நெருங்க செய்வதற்கு. 2, நாம் விசுவாசத்தை பரிசோதித்து நம்மை பலப்படுத்துவதற்காக இந்த நெருக்கம் கடந்து வருகிறது. 3, நம்முடைய குணத்தை மாற்றுவதற்காக நெருக்கம் கடந்து வருகிறது. 4, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக நெருக்கம் கடந்து வருகிறது. 5, எதுக்காகப்பா? பிறருக்கு ஆறுதலாக, மற்றவர்களுக்கு ஆறுதலாக நம்மை மாற்றுவதற்காக தேவன் சில பாதைகளை கடந்து போக பண்ணுகிறார். இப்ப யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையிலையும் இப்படிதான் கஷ்டம் இருந்துச்சு, அந்த கஷ்டத்துல தேவன் எனக்கு உதவி செய்தார், அதே ஆண்டவர் உனக்கும் உதவி செய்வார் அப்படின்னு என்ன செய்யணும்பா? சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம்?
என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, என் பிரச்சனையே மாறாம இருக்குது. இந்த சாட்சி அந்த அம்மா கேட்டுச்சா? இல்லை கேட்டுச்சான்னு கேட்கிறேன். வேதம் சொல்லுது நீ சாட்சி உள்ளவனா இருக்கணும். தேவன் மாற்றுவார் அப்படின்னா நான் ஏன் வாழ்க்கையில நான் மாற்றத்தை அடைந்திருக்கணும். நல்ல கவனிங்க. நாம் பெற்ற ஆறுதல், அந்த வசனத்தின்படி நாம் பெற்ற ஆறுதல் அதே நெருக்கத்தில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்த முடியும். அப்படின்னா உங்க சூழ்நிலைகளை நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க வாழ்க்கையில வருகிற நெருக்கம் ஏதோ ஒரு பர்பஸ். நெருக்கத்தில் தேவன் தூரமா இருக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது சில நேரத்தில் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். எதை? நம்முடைய நெருக்கத்தை நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார்னா தூரமா உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் அப்படின்னா வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 1:27. நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதனால? நெருக்கப்படும் போது அவர் நெருக்கமா இருப்பேன் அப்படிதானே சொன்னாரு. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 24வது வசனத்துல, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னா வெறுத்தீர்கள். அப்படி நல்ல கவனிக்கணும். சில நேரத்தில் தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் கடிந்து கொள்ளும் போது அதை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கும்போது நீங்க ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீ பயப்படும் காரியம் வரும்போது நாம் ஆகடியம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில நேரத்தில் தேவன் நம்ம எச்சரிக்கிறான். தேவன் இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறான். ஆனா அதை மீறி நம்ம செய்யும் பொழுது நெருக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா கேட்க மாட்டார். இன்னொரு வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. எரேமியா 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், ஒரு மனுஷனுடைய வழி அவனால ஆகிறது இல்லைங்க. உங்களை ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். உங்களை ஒருத்தர் யார் என்ன செய்யறாரு? நடத்துறாரு. அவர் என்ன தீர்மானித்து இருக்கிறாரோ, அவர் எதை செய்யணும்னு இருக்கிறாரோ அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்துவார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் யாரையுமே கடினமான பாதையில் அவர் நடத்த மாட்டார். அப்ப இந்த கடினமான பாதைகள் ஏன் கடந்து வருகிறது அப்படின்னா 18வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும். அங்க எழுதப்பட்டிருக்கிறது அந்த கடைசி பகுதி வாசி. இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டு எறிந்து அவர்கள் கண்டு உணரும்படிக்கு, நல்ல கவனிக்கணும், அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, எதுக்காக அப்ப நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் சொல்லுங்க?
நீங்க அதை உணரணும். ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம், அதை நீங்க உணரணும். நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற நெருக்கத்தை நம்ம உணர்கிறதே இல்லை. என்ன செய்யறோம் அப்படின்னா, எப்படியாவது சமாளிச்சு போயிடுறோம். கஷ்டத்தை, வேதனைய, சோதனைய, மன அழுத்தத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மேனேஜ் பண்றோம். அதை கடந்து போகணும்னு நினைக்கல, அதை நம்ம விட்டு தள்ளி விடணும்னு நினைக்கல. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மேனேஜ் பண்றோம். அது என்ன செய்யுது அப்படி தெரியுமா? அது உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீ உணரணும். இந்த உபத்திரவம் ஏன் வந்துச்சு, இந்த சோதனை ஏன் வந்துச்சு. நான் அதான் 5 காரியத்தை சொன்னேன். தேவனை நெருங்குவதற்காகவா, அல்லது நம்ம தேவனை விட்டு தூரமா போயிட்டோமா, நம்முடைய விசுவாசம் சரியில்லையா, விசுவாசத்துல இன்னும் பலப்படணுமா, அல்லது நம்முடைய குணத்தை மாற்றணுமா, அல்லது தேவன் நமக்குள்ள இருந்து மகிமை படையும்படி விரும்புகிறாரா, அல்லது நம்மை கொண்டு யாருக்காவது ஆறுதலா இருப்பதற்காக இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். அதை கண்டு உணரணும். கண்டு என்ன செய்யணும்ப்பா, உணரணும். அவங்க உணர்கிறது வர நான் நெருக்கம் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஐயோ, நான் நெருக்கப்பட்டேன். என் காயம் எப்படி இருந்துச்சு, கொடிதா இருந்துச்சு. என் வேதனை கொடிதா இருந்துச்சு, என் கஷ்டம் கொடியதா இருந்துச்சு. ஆனாலும் நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயிற்று, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். நல்லா கவனிக்கணும். அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. என் வீட்டை திரும்பவும் எடுத்து கட்டுவதற்கு யாருமே இல்லை. நெருக்கம். கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும். நீ நெருக்கப்படும் போது யாரும் கூட இருக்க மாட்டான். பெத்த பிள்ளையே போயிடுவான்னு சொல்லுது, நீ மட்டும்தான் இருக்கணும். உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்? நீ நெருக்கப்பட்ட காரணத்தை நீ கண்டு உணரணும். கண்டு உணரணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற கஷ்டங்களை எது வேணாலும் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலையை உங்களால் மேற்கொள்ளவே முடியலை. கண்டு உணரணும். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் தேவன் நெருக்கத்தை கொடுத்தார். எதற்காக நெருக்கத்தை கொடுத்தார் தெரியுமா? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டபடியும் அவர்களை புறப்பட்டு போகிற இடம் எல்லாம் கர்த்தருடைய கை அவர்கள் மேல எப்படி இருந்துப்பா, தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாக எப்படி இருந்தது? தீமையா இருந்தது. தீமையா இருந்ததுனால அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். எதனால நெருக்கப்பட்டார்கள் அப்படின்னா 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அல்லோ, கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்தாங்கப்பா? பொல்லாப்பானதை செய்ததுனால அந்த வார்த்தையில கடைசி 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். விட்டுட்டு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் செய்ததுபடியே செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதனால கர்த்தருக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா கோபத்தை மூட்டினார்கள். எதை மூட்டினாங்க சொல்லுங்க? கோபத்தை மூட்டுறான். இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இவனை என்னடா பண்ணுறது?
நெருக்கம். இன்னொரு அதே நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேல் என்ன செய்தாங்க அப்படின்னா நெருக்கப்பட்டார்கள். ஏன் சார் நெருக்கப்பட்டாங்க? கர்த்தரால் நடத்தப்பட்டவங்க தானே. கர்த்தர் தானே அவங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரு. வாக்கு தத்தத்தின் தேசத்திற்கு அவர் தானே அழைத்து கொண்டு வர்றாரு. ஆனா ஏன் அவங்க வாழ்க்கையில நெருக்கம் உண்டாச்சு அப்படின்னா 9வது வசனத்தில் வாசிக்கும் போது 6வது வசனத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகாலையும் அஸ்ரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாப்பின் தேவர்களையும் அம்மோன் புத்திரன் தேவர்களையும் பெலிஸ்தீரின் தேவர்களையும் சேவித்தார்கள். யாரை விட்டுட்டாங்கப்பா? கர்த்தரை விட்டுட்டாங்க. விட்டுட்டு இங்க யாரையெல்லாம் வணங்குனாங்களோ அவங்களெல்லாம் இவர்கள் வணங்க தொடங்கினாங்க. அப்ப வார்த்தை சொல்லுது, கர்த்தர் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தியரின் கையில என்ன செய்தாராம்? விட்டு போட்டார். இப்ப பெலிஸ்தியர் இவர்களை யுத்தம் பண்ண வரும்போதெல்லாம் இவர்களால அவர்களை மேற்கொள்ளவே முடியல. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. 24வது அதிகாரத்தில் யோசுவா சொல்லுகிறான், பிரைஸ் எல்லாம் நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றான்ல. 16வது வசனத்தில் அதற்கு ஜனங்கள் பிரதியுத்தரமாக, நாங்கள் கர்த்தரை விட்டு விலகுத காரியம் அது எப்படி இருப்பதாக சொல்லுங்க? தூரமாயிருப்பதாக. ஏன்னா நாங்க நன்மையும் நம்முடைய பிதாக்களை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை எல்லாம் அவர் செய்து நாம் நடந்த வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினது யாருதான் அப்படின்னா கர்த்தர். அவரை விட்டுட்டு நாங்க எப்படி போவோம்? அவரை சேவிக்காம நாங்க எப்படி தூரம் போவோன்னு சொன்னவன் இப்ப என்ன செய்யறான்? கடவுளை விட்டுட்டான். நிறைய நேரத்தில் இது நமக்கு நடக்குது. சர்ச்சில் இருக்கும்போது வீராப்பா பேசிடுறோம், வெளியே போன உடனே மைண்ட் சேஞ்ச் ஆயிடுது. கூட இருக்கிறவங்க பேசுகிறதை கேட்கும்போது, கூட இருக்கிறவங்க செய்கிறதை பார்க்கும் பொழுது நாமும் என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால சில நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். வேதம் சொல்லுது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். என்ன செய்யலப்பா? கர்த்தரை சேவிக்கல. கர்த்தரை சேவிக்கல. 3வது 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் அங்க என்ன செய்யறாங்க பாருங்க. உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்த நாளிலே நீங்க புறக்கணித்தீர்கள். அல்லோ, என்ன செய்தீங்கப்பா? தேவனை ஈஸியா இன்னைக்கு புறக்கணிக்கிறோம். நீங்க தேவனை புறக்கணிச்சீங்க அப்படின்னா நெருக்கம் வரதான் செய்யும். நெருக்கம் வசனம் அழகா சொல்லுது, உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த தேவனை நீங்க என்ன செய்துட்டீங்க? புறக்கணிச்சிட்டீங்க. அதனால என்ன உண்டாச்சு அப்படின்னா 13:6 நீங்க பார்க்கும்போது அங்க வாசிக்கும் போது என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தில் என்ன செய்கிறார்கள்னா ஒளிந்து கொள்ளுகிறார்கள். குகையில போய் கண்மலையில போய் என்ன செய்யறாங்க? ஒளித்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா பெலிஸ்தியருடைய தாக்குதல்ல இவங்களால என்ன செய்ய முடியலப்பா? மேற்கொள்ள முடியல. ஒளிந்து கொள்ளுகிறான். கொஞ்சம் நல்ல கவனிக்க. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது மிகவும் நெருக்கப்படுகிறேன். சவுல் சொல்றான், நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன்.
பெலிஸ்தர் எனக்கு விரோதமா என்ன செய்கிறார்கள்? யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவன் என்னை என்ன செய்தார்ப்பா? கைவிட்டுட்டார். என்னை கைவிட்டுட்டாரு. அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைத்தேன்னு சொல்றான். இந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மற்ற ஜனங்களோடு கூட சேர்ந்து தன்னுடைய ஜனங்களையும் என்ன செய்தான் தெரியுமா? அவர்களுடைய வழிபாடுகளை இவன் செய்ய ஆரம்பித்த உடனே கர்த்தர் இவனுக்கு உத்தரவு கொடுக்கல. இவன் ஜெபம் கேட்கப்படல. அவனே சொல்றான், நான் நெருக்கப்படுகிறேன். இருக்கா இல்லையாமா? நான் நெருக்கப்படுகிறேன். தேவன் என்னை கைவிட்டார். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஏன் நாம் ஜெபிக்கிறோம்? ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை? ஏன் நெருக்கத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது இல்லை அப்படின்னா, பிரைஸ் எல்லாம் நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஏதோ ஒரு பகுதியில் தேவனை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்க. தேவனை விட்டு நீங்க தூரமா இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்க்கணும். அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன், நீங்க கண்டு உணரணும். இந்த நெருக்கம் எதனால? இந்த நெருக்கம் எதனால? அவன் சொல்றான், நான் நெருக்கப்படுகிறேன், கர்த்தர் என்னை விட்டுட்டாரு. அடுத்த வசனத்தை வாசிமா 16. அதற்கு சாமுவேல் சொல்ற வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவா இருக்கிறாருப்பா. நான் உனக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? உன்கிட்ட இருந்த ராஜ்யத்தை அவர் எடுத்துட்டாரு. உன்னுடைய தோழனாக இருந்த தாவீதுக்கு அது கொடுக்கப்பட்டிருச்சு. நான் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரத்தில் நம்முடைய மீறுதல்கள், சவுலுடைய மீறுதல் தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நெருக்கப்படுவதற்கு காரணம். அநேக நேரத்தில் நம்ம சின்ன காரியம்தான், நமக்குள்ள வருகிறதான மீறுதல் என்ன செய்து விடுகிறது அப்படின்னா, தேவனை விட்டு விலக செய்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலை, நான் திரும்பவும் சொல்றேன், ஒவ்வொருவரும் நாம் நெருக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு நிலையில நெருக்கப்படுகிறோம். நாம் நெருக்கப்படுவதற்கு 5 காரியங்கள் இருக்குன்னு சொன்னேன். இந்த காரியங்கள் அல்லாமல் உங்க வாழ்க்கையில நெருக்கம் நீண்ட நாட்களா இருக்கும் அப்படின்னா, நீ அதை கண்டு உணரணும். ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்க தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்க. தேவனை நீங்க கனம் பண்ணல. தேவனுடைய சமூகத்தில் நீங்க இருக்கலாம்ப்பா, ஆனா மீறுதல் உங்களுக்கு எதை கொண்டு வந்துடும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலக செய்கிறோம். ரைட். அப்ப இந்த நெருக்கத்தில் இருந்து நான் விடுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? தாவீதும் அவன் நெருக்கப்பட்டான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன்தான். அவனுடைய வாழ்க்கையிலையும் நெருக்கம் இருந்துச்சு. அந்த நெருக்கத்தை அவன் எப்படி ஜெயித்தான் தெரியுமா? வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் பட்ட நெருக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. என்ன அப்படின்னா, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்தாங்க அப்படின்னா கொண்டு போயிட்டான். அவன் இருந்த இடம் முழுவதும் அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருக்க வீடு இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஒரு மனுஷனால அந்த நெருக்கத்தை தாங்க முடியுமா? அங்க இருந்த தாவீதோடு கூட போனவெல்லாம் சொல்றான், உன்னால தான்டா என் மனைவியை நாங்கள் இழந்துட்டோம், என் பிள்ளைகளை நாங்கள் இழந்துட்டோம், என் வீட்டை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு ஏற்கனவே இவனும் இழந்திருக்கிறான். ஆனா அவர்கள் எல்லாரும் கூடி என்ன செய்தாங்க தெரியுமா? அவனை கல்லெறிய பார்த்தார்கள். ஐயா, கொஞ்சம் யோசித்து பாரு.
நெருக்கம். ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் தாக்குதல். அந்த நெருக்கத்தில் வருகிற தாக்குதல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். தாவீது என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தான். எந்த வார்த்தையும் சொல்லாம அவன் என்ன செய்தான்? தன்னை திட்டப்படுத்தி கொண்டான். ராமேன் சொல்லுங்களேன். அதே தாவீது தான் சொல்ற வார்த்தை. சங்கீதம் 54வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா அப்ப சொல்றான், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். அல்லோ, அவன் நெருக்கப்பட்ட பொழுது, அவன் நெருக்கப்பட்ட பொழுது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினான்பா. திடப்படுத்தினா என்ன ஆண்டவரே, ஏன் இது நடந்துச்சு? நான் அவங்கள போய் பின் தொடரலாமா? நான் அவங்கள மீட்டெடுத்து கொள்வேனா? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் உணர்ந்தான், உணர்ந்து தன்னை திடப்படுத்தினான். அவன் இப்ப சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னைய ஆண்டவர் என்ன செய்தார்ப்பா? சொல்லுங்க. எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவிச்சார். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தின பொழுது அவன் சொல்றான், எல்லா நெருக்கத்தையும் நீக்கினான். அடுத்த வார்த்தை சொல்லுது, என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கர்த்தர் அதாவது உங்க நெருக்கத்தை நீங்க பார்க்கணும். லிசன், நீ இந்த நெருக்கத்திலேயே வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம் நினைக்காத. ரொம்ப கஷ்டம். இந்த வேதனையிலே அது சகிச்சு போச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது பழகி போச்சு பாஸ்டர். அப்படிதான் பேசுவார். நானும் கேட்டுட்டு அமைதியா இருப்பேன். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அது கொடுக்கிற அழுத்தம் இருக்கு பாருங்க, அது உங்க வாழ்க்கையில அது சாபமாய் மாறிடும்பா. வேதம் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தீங்கன்னா அது உங்களை காயப்படுத்தி இருக்காது. அதை சரி செய்திருப்பீங்கன்னா அது உங்களை காயப்படுத்தி இருக்காது. நல்ல கவனிங்க. சங்கீதம் 59:16 வாசித்து பாருங்க. அவன் மறுபடியும் சொல்றான் பாருங்க. பிரைஸ் எல்லாம், எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமுமானேர். அல்லோ, நான் நெருக்கம் உண்டான நாளில் உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறது யாருப்பா? நீங்க போய் அடைக்கலம் புகிற இடம் எது? அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். எனக்கு அன்பான தேவ சபையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. உன் நெருக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. சங்கீதம் 81:7 அவன் சொல்றான், நெருக்கத்தில் நான் என்ன செய்தேன் அப்படின்னா, நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட பொழுது கூப்பிட்டாங்க. எத்தனையோ முறை ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார் அப்படின்னா விடுவித்தார். ஆனால் அந்த நேரம் மட்டும்தான். மறுபடியும் திரும்ப 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 அவர்கள் தேவனை விட்டு விலகின போது கடைசியா பார்த்தாரு, ஒரே வழி என்ன அப்படின்னா, பெலிஸ்தியர் கையில் ஒப்புக்கொடு, பெலிஸ்தியர் கையில் ஒப்புக்கொடு. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நெருக்கத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறோமா அல்லது அதை ஓவர் கம் பண்ணுறோமா? 120வது சங்கீதம் 1வது வசனத்தில் அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. 120:1 வாசித்து பாருங்க. Glory to God. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உங்கள் நெருக்கத்தில் யாரை பிரதர் கூப்பிடுறீங்க? சிஸ்டர், உங்கள் நெருக்கத்தில் யாரை கூப்பிடுறீங்க? கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன்.
உங்க நெருக்கத்தில் நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? அவன் சொல்றான், அவர் எனக்கு செவி கொடுத்தார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னா சொல்லுங்க, செவி கொடுத்தார். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, உங்களுடைய நெருக்கத்தை நீங்க பிடித்து வைத்து கொண்டு சரி செய்யணும்னு நினைக்காதங்க. நெருக்கம்னா என்னன்னு சொன்னேன்? உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற கஷ்டம், உபத்திரவம், அழுத்தம், சூழ்நிலை, சோதனை, மனவேதனை, ஒரு நெருக்கடியான காலம், இதெல்லாம் தான் நெருக்கம். இதையெல்லாம் நீங்களே கையாளணும்னு நினைக்காதங்க. பிரைஸ் எல்லாம் உங்களால் அதை மேற்கொள்ளவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கஷ்டத்தில் இருந்து உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மேற்கொள்ளவே முடியாது. உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றேன், கடன் என்பது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு யாருன்னு சொல்லுது? அடிமை அப்படின்னு சொல்லுது. பிரைஸ் எல்லாம் இப்போ நல்லா கவனிக்கணும். அது ஒரு நமக்கு ஒரு மிகுந்த வேதனையை சில நேரத்தில் அந்த நெருக்கம் இருக்கு பாருங்க, அந்த கடன் நெருக்கம் அதிகரிக்கும் போது உங்களால் அதை எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அந்த கடன்ல இருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. அது என்னன்னு சொல்லுது வேதம்? அடிமைத்தனம். அது ஒரு கட்டு. அதுல இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல உங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? அது உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்காது, அது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. அந்த கடனை எல்லாம் கொடுத்து முடிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? கிருபை செய்வார். அது எதில் செய்யணும் அப்படின்னா, உன் சொந்த முயற்சியில் நீ கணக்கு போட்டு செய்வனா சத்தியமா அந்த கடன்ல இருந்து நீ வெளியே வரவே முடியாது. ஆண்டவர் தான் வார்த்தை சொல்றாரு, அந்த கடனை கொடுத்து முடிப்பதற்கு நீ அவற்றை ஒப்பு கொடுத்துடணும், அவற்றை சரண்டர் ஆயிடணும். அப்படி நீ மாறிட்ட அப்படின்னா நான் சொல்லுவேன், அதான் இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், சங்கீதம் 142:2 நினைக்கிறேன், வாசிங்க. 140, அதான் பிரைஸ் எல்லாம் 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். இருக்காப்பா? இருக்கா? அப்படின்னா என்ன? அவருக்கு முன்பாக உன் வேதனைய, நீங்க எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ உங்களுடைய சூழ்நிலைகளை யாருக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா, யார்கிட்ட சொல்லுது? கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கிட்ட சொல்லுங்க. ரெண்டாவது, அவருக்கு முன்பாக உங்க நெருக்கத்தை என்ன செய்யணுமா? அப்படின்னா என்ன? அறிக்கை பண்றதுன்னா என்ன? சொன்னா அறிக்கையை பண்ணிடுவோமா? நீங்க நெருக்கப்பட்டதற்கு காரணம் இருக்குல்ல, அந்த நெருக்கம் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆண்டவரே, இந்த காரணத்தினால தான் நான் இன்னைக்கு இந்த கஷ்டப்படுறேன், இதை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம என்னன்னா அந்த காரணத்தை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். அதுதான் இருக்கலே பெரிய பிரச்சனை. நாம் செய்கிற தவறுகளை நம்ம உணர்கிறதே இல்லை. இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும் பாருங்க. எப்படி? கடன் வாங்குறது வர, கடன் வாங்குற இடத்துல ரொம்ப பவியமா இருப்போம். அவன் என்னெல்லாம் சொல்றானோ சரி சார் சரி சார் இருப்போம். திருப்பி கடனை கொடுக்கும்போது அவனை நம்ம மிரட்டுவோம். இப்ப புரிஞ்சுதா ஏதாவது? ஏன்? இப்ப கடன் வாங்கினவன் அடிமை, இப்ப என்னன்னா கடன் கொடுத்தவன் அடிமை ஆயிட்டான். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும், நல்லா புரியும் பாருங்க. அப்ப நீங்க அந்த கான்செப்டை நீங்க புரிந்து கொள்ளணும். நீ என்னதான் முயற்சி, ஏன்னா கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாகணும். அப்பதான் அந்த கடனை கொடுக்க முடியும்.
எப்போ வேணாலும் கொடுக்கலாம், அது பார்த்துக்கிடலாம், வரும்போது பார்த்துக்கிடலாம், அப்படியெல்லாம் இருக்காதுங்க. பிரைஸ் எல்லாம் அது ஒரு சாபம். பிரைஸ் எல்லாம் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா? யாரு? கொடுத்தவன். அவன் பேசுற வார்த்தையெல்லாம் ஏங்க காரணம் இல்லாம இட்ட சாபம் தங்காது. காரணத்தோடு ஒருத்தன் பேசுவான் அப்படின்னா அந்த சாபம் கட்டாயம் பலிக்கும். லிசன், அதனாலதான் நான் சாபம்னு சொன்னேன். கடன் வாங்கு, கொடுக்க திராணி இருந்தா வாங்கு. கொடுக்க திராணி இல்லைன்னா பேசாம இரு. உன்னால முடியாது அப்படின்னா என்ன செய்யாத? வாங்காத. அவனுடைய சாபத்திற்கு நீ ஆளாகாத. வாசனம் சொல்லுது. அதனாலதான் நீ கடன் வாங்குகிறவனாய் அல்ல, நீ கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் படுகிற சஞ்சலத்தை, நான் படுகிற வேதனையை, என் மனசில் உள்ள பாரத்தை நீ எங்க சொல்லணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் போய் சொல்லு. ரெண்டாவது, நீங்க எவ்வளவு நெருக்கப்படுகிறீங்களோ அந்த நெருக்கத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அறிக்கை பண்ணணும். சும்மா சொல்ல ஆண்டவர்கிட்ட போய் ஒன்றும் மறைக்கலாம் முடியாது. பாதி பேர் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய காரியத்தை மறைக்கிறோம். அவர் தான் டிரான்ஸ்பரண்டாக பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட மறைக்க முடியுமா? அவர்கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா கஷ்டம். பக்கத்தில் இருக்க விசுவாசி கேட்டுட்டான்னா நீ அறிக்கை பண்ணாம, ஏங்க நீங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அறிக்கை பண்ணினாதான், வாயினால நீ அறிக்கை பண்ணாதான் அந்த பிரச்சனையிலிருந்து நீ என்ன செய்யப்படுவ அப்படின்னா ரட்சிக்கப்படுவ அப்படின்னு வேதம் சொல்லுது. வாயினால என்ன செய்யணும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணணும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமருக்கு எழுதின நிருபம். பிரைஸ் எல்லாம் எந்த வசனமா? 10வது அதிகாரமா? ஆமா, 10:10. ரோமர் 10:10 வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக. ஹலோ, வாயினால என்ன செய்யணும்? சொல்லணும். என்ன சொல்லணும்? உன் நெருக்கத்தை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணணும். 9வது வசனத்திலிருந்து வாசிங்கள. 9 என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. வாயினால என்ன செய்யணும்? ஆமா, உங்க வாயினால உங்க நெருக்கத்தை தேவனிடத்துல சொல்லுங்க. அதை அறிக்கை பண்ணும் பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அதுல ஒரு விடுதலை உண்டாகும். உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ணா, அதாவது இப்படி நான் சொல்லுவேன், நீங்க அந்த பிரச்சனையை நீங்க அக்செப்ட் பண்ணாத வரையிலையும் அதுக்கு ஒரு சொல்யூஷனை உண்டாக்கவே முடியாது. ஒரு முடிவை நீங்க உங்களால உண்டாக்கவே முடியாதுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க படுகிற நெருக்கத்தை பிரைஸ் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவதற்கு ஒரே வழி தேவனுடைய சமூகம்தான். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. துன்மார்க்கனுக்கு உன் வாயின் வார்த்தை தான் கண்ணி, உன் வாயின் வார்த்தை தான் பிரச்சனை. ஆனா நீதிமானுக்கோ நெருக்கத்தில் நின்று அவன் என்ன செய்வான் அப்படின்னா நீங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான். நெருக்கத்திலேயே மாட்டிட்டு இருப்பான்னு சொல்லுதா? சொல்லுங்க, நெருக்கம் தான் அவன் வாழ்க்கைன்னு சொல்லுதா? இல்லப்பா. அப்ப நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்னா உங்களை நீதிமானா பார்க்கணும். நீங்க துன்மார்க்கன் அல்ல. துன்மார்க்கன்னா யார் அப்படின்னா கர்த்தரை விட்டு தூரம் போனவன் தான் துன்மார்க்கன். கர்த்தரை பின்பற்றாதவன் தான் துன்மார்க்கன். தேவனை ஆராதிக்காதவன் தான் துன்மார்க்கன். அவனுக்கு என்ன உண்டாகும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் அவன் தன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான்.
நீ வாயிலிருந்து அறிக்கை இடுகிற வார்த்தை உனக்கு பலனை கொண்டு வரும். அவன் அவன் கைகளின் கிரியைகளுக்கு பலனுக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இன்னைக்கு நீ செய்கிற காரியத்தில் கர்த்தர் உனக்கு, நான் இப்படி சொல்லுவேன், நீதிமானுக்கு என்ன உண்டுப்பா? நெருக்கத்தில் என்ன உண்டு? விடுதலை உண்டு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? எஸ்ஐயா 63வது அதிகாரம் 9வது வசனத்தில், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலேயும் அவர் நெருக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க படுகிற எல்லா நெருக்கத்திற்காகவும் ஒருத்தர் நெருக்கப்பட்டார். நான் இப்படி சொல்லட்டா, நெருக்கப்பட்டவரால் தான் நெருக்கத்தில் அந்த உச்சக்கட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். நெருக்கப்பட்டவரால் தான் உங்கள் நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் நெருக்கத்தை யாருக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீ ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லுவேன்னா அவன் என்ன செய்வான்? நானும் இந்த கஷ்டத்தில் தான் இருக்கிறேன்பா. இயேசுநாதர் என்னைக்காவது சொன்னாராமா உங்ககிட்ட? நானே கஷ்டப்படுறேன்னு யாராவது இயேசுநாதர் சொன்னாரா உங்ககிட்ட? இல்லை. அவர் சொல்றாரு, அவர் என்ன செய்தார் அப்படின்னா எல்லா நெருக்கத்திலையும் அவர் என்ன செய்தார் அப்படின்னா நெருக்கப்பட்டார். அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். நான் இப்படி சொல்லட்டா, உங்களுக்காக நெருக்கப்பட்டவரால் தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்க அறிக்கை இட்ட உடனே, எசப்பா இந்த அழுத்தத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க உணர்ந்து சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வார்த்தை சொல்லுதுப்பா, அங்க என்ன தெரியுமா சொல்லுது? உடனே அவருடைய சமூகத்தின் கர்த்தருடைய தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடனே நடக்கும். நீ எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உன் வேதனைகளை நீ சொல்றையோ, at the same time அற்புதம் நடக்குங்க. நான் இப்படி சொல்றேன் பாருங்க. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்த வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் பேசிக்கிட்டே இருக்கிறான். நெருக்கம். மலடி என்கிற வார்த்தைய காலையில இருந்து நைட்டு தூங்க போகிறது வர அந்த வார்த்தையை கேட்டு 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 வாழ்க்கையே கசப்பாயிருச்சு. சாப்பிட முடியல. புருஷன் சொல்றான், நான் உனக்கு எதெல்லாமா குறை வச்சேன்? எல்லா பங்குலையும் உனக்கு டபுளா தானே தாரேன். இல்லை, ஆனாலும் அந்த வேதனையை அவளால் என்ன செய்ய முடியல? எடுத்து போட முடியல. முடிவு பண்ணா, இந்த ஆளை நம்பினா இனி பிரயோஜனம் இல்லை, நான் போக வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து அவ என்ன செய்தா தெரியுமா? தன்னுடைய இருதயத்திலிருந்த அந்த வேதனைகளை, ரொம்ப முக்கியம், தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணினாள். அவளுக்கு என்ன குறையோ, எந்த குறையினால் அவள் வேதனை பட்டாலோ அதை தேவனுடைய சமூகத்தில் சொன்னாப்பா. சொன்னா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே என் சூழ்நிலை தான் உமக்கு தெரியுமே, என் கஷ்டம்தான் உமக்கு தெரியுமே, சரி பண்ணி விடும் அப்படி சொல்லலை. எதனால் வேதனை அடைந்தாலோ அந்த வேதனையை ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், அது உமக்கு தெரியும். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் என்ன செய்வேன்? என் பேரில் ஒரு அவப்பெயர் இருக்கு, என்னை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கு, ஒரு பிள்ளையை நீங்கள் கொடுத்துருங்க. நான் அந்த பிள்ளைய எனக்காக நான் வளர்க்காம உமக்காக நான் வளர்த்து தேவ ஆலயத்தில் கொண்டு விட்டுறேன்ப்பா. எனக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த மன வேதனை என்னை விட்டு மாறணும். நான் அனுபவிக்கிற இந்த துன்பமான நேரம் என்னை விட்டு மாறணும்னு சொல்லி தான் பிரச்சனைய அறிக்கை பண்ணினான். உடனே வார்த்தை வருது, அம்மா
உன் ஜெபம் என்ன செய்தது? கேட்கப்பட்டது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, விடுதலை நடந்துருச்சு. லிசன், கேட்டது ஒரு பிள்ளைய வளர்த்தா, தேவ சமூகத்தில் சொன்னதை நிறைவேற்றினா, கர்த்தர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் நெருக்கத்தை தேவ சமூகத்தில் சொல்லும் போது நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை அந்த நெருக்கத்தில் விடுகிறவர் அல்ல. அதனால தான் சொன்னேன், உன் நெருக்கத்தில் நெருக்கமா இருக்கிறவர் யாரு தெரியுமா? உனக்காக நெருக்கப்பட்டவரால் மட்டும்தான் உன் கூட இருக்க முடியும். நீங்க நினைக்கலாம் அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்கன்னு, சில உதவிகளை செய்யலாம், ஆனா நெருக்கத்தில் கூட யாராலையும் இருக்க முடியாது. உண்மையா பேசுங்க, தேவன்கிட்ட டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க, இதுதான் என் சூழ்நிலை, இதுதான் என் பிரச்சனை. எதையும் மறைத்து உங்களால சாதிக்க முடியாதுப்பா. நிறைய பேர் மறைக்கிறீங்க, மறைச்சு என்ன ஆக போகுது? நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. பிரைஸ் அல்லாஹ். நெருக்கத்தில் நான் கடைசியை சொல்லி முடிக்கிறேன். யோனா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோனா 2வது அதிகாரம் 2வது வாசிங்க பிரதர். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி, என்னப்பா சொல்றான்? நெருக்கத்தில் நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். வேற ஆப்ஷனே இல்லை, இல்லை வேற ஆப்ஷனே இல்லை. நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எங்க இருந்து கூப்பிட்டேன் அப்படின்னா பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூப்பிட்டேன். அவன் வாழ்க்கையில் அடைந்த நெருக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? 3வது வசனத்தை வாசிங்க பிரதர். சமுத்திரத்தின் நடுமயமாகி ஆழத்துல நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது. உம்முடைய கண்களுக்கு எதிரே நான் இருக்காதபடி நான் என்ன செய்தேன்? தள்ளப்பட்டேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. கிணத்துல சாடினவன் தண்ணியை குடிச்சிட்டான் அப்படின்னா, தண்ணியை குடிக்காத வர என்ன செய்திடலாம்? பொழைச்சிக்கிடுவான். பேன்னு வாயை பிளந்தான் அப்படின்னா தண்ணி தானா உள்ள போயிடும். தண்ணி போச்சுன்னா என்ன சொல்லுவான்? அவன் தண்ணி நிறைய குடிச்சிட்டான், இனி அவனை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, சங்கு பொட்டி போகும். அவன் அதான் சொல்றான், பிராண பரியந்தம் என்னை தண்ணீர் நெருக்கிச்சு. பிரைஸ் அல்லாஹ். கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அவன் நெருக்கம். 7வது வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் யாரை நினைச்சேன் தெரியுமா? கர்த்தரை நினைச்சப்பா. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை கூப்பிட்டேன். அவன் சொல்றான், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய சமூகத்தில் அவன் சொல்றத வார்த்தையை வாசிங்க. நான் முடிக்கிறேன். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் யாரை நினைச்சேன்? கர்த்தரை நினைச்சேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அவன் கூப்பிட்ட சத்தம் ஆலயத்தில் வந்து கேட்டுச்சுப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், உன் நெருக்கம் மாறுவதற்கு தேவ சமூகத்துக்கு வா, முழங்கால் படியிடு, அறிக்கை பண்ணு. கர்த்தர் உன் நெருக்கத்தை மாற்றுவார். உங்களால் உங்கள் நெருக்கத்தை மாற்ற முடியவே முடியாது. கஷ்டத்தை மாற்ற முடியாது. உங்கள் மன வேதனையை மாற்ற முடியாது. உங்கள் அழுத்தத்தை மாற்ற முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், நீ தேவ சமூகத்தில் வந்து உன் நெருக்கத்தை அறிக்கையிட்டன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் நெருக்கத்தை மாற்றுவேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறான், அவர் என் நெருக்கத்தை மாற்றினார். யோனா தன் அனுபவத்தை சொல்லுகிறார், என் நெருக்கத்தை தேவன் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் உங்கள் நெருக்கத்தை மாற்ற முடியும்னு நம்புறீங்களா? கர்த்தரால் உங்கள் நெருக்கத்தை மாற்ற முடியும்னு நம்புறீங்களா? அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. யோனா ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்தான். அவருடைய நோக்கி பார்த்தா எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நெருக்கத்தில் இருக்கிற நீங்கள், போராட்டத்தில் இருக்கிற நீங்கள்,
பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க. சபை கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நெருக்கம் ஏன்? உங்களை தேவனிடத்தில் நெருங்க செய்வதற்காகவா, அல்லது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகவா, அல்லது உங்களுடைய கேரக்டரை மாற்றுவதற்காகவா, அல்லது தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதற்காகவா, அல்லது நீங்கள் பிறருக்கு ஆறுதலாக இருப்பதற்காக இந்த நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறதா? கொஞ்சம் நீங்கள் தான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படியே சோதித்து பாருங்களேன், சோதித்து பாருங்கள். யோனா தன் வாழ்க்கையில் கீழ்ப்படியாததுனால தான் அந்த நெருக்கம். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறான். ஆண்டவரே ஆண்டவரே சரண்டர் ஆன உடனே ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுத்தா, அவனை கொண்டு வெளியே போடு. அவன் கீழ்ப்படிந்துட்டான். உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் பிரதர் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் சிஸ்டர் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்து பாரு, நீ கீழ்ப்படிந்து பாரு. நான் சொல்லுவேன், எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராயிருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா நெருக்கத்திற்காகவோ நெருக்கப்பட்டது என் இயேசு ஒருவர் மட்டும்தான்ப்பா. என் இயேசு ஒருவர் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் உங்கள் நெருக்கத்தை மாற்ற முடியும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்காக நெருக்கப்பட்டவரால் மட்டும்தான் உங்களுடைய நெருக்கத்தை எடுத்து போட முடியும். நீ இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டனா ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தருடைய தூதன் இறங்கிடுவான். தன் தோளில் சுமப்பதை போல அவர் உங்களை சுமந்து செல்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையுமே அவர் சுமந்து கொள்ள தாங்க விரும்புவார். நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது உங்க நெருக்கம் பெருசா தெரியாதுங்க. உங்களுடைய நெருக்கத்தை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். உங்க வேதனை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். உங்க கஷ்டத்தை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். உன்னுடைய உறவுகள், உன்னுடைய சொந்தங்கள் உன் நெருக்கத்தில் உனக்கு உதவி செய்யலாம். ஆனா இயேசுநாதர் மட்டும்தாயா உன் நெருக்கத்தை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். உனக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கத்தை புரிந்து கொண்டவரால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அவரால் மட்டும்தான் அந்த இடத்தை நிரப்ப முடியும்னு நான் சொல்றேன். உன் மன வேதனை அடைந்த இடத்தை அவரால் மட்டும்தான் உன் மனசுக்கு ஏற்றார் போல செயல்பட முடியும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியே ஒப்பு கொடுங்களேன். இன்னைக்கு மன வேதனையோடு இருக்கிற பாஸ்டர், இந்த நெருக்கத்தை என்னால விடணும்னு நினைக்கிறேன், என்னால விட முடியல, என்னால மீண்டு வர முடியலன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்களேன். உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த நெருக்கம் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து என்னை பிடித்து கொண்டே இருக்கிறது. இந்த நெருக்கத்தில் இருந்து நான் விடுதலை அடைய விரும்புகிறேன், என்னை சுகமடைய விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவரே விடுதலையை தாரும் என்று சொல்லி கேளுங்க. சத்தமா கேளு. அவன் கூப்பிட்ட இடம் பாதாளத்துல இருந்து கூப்பிட்டா, கர்த்தர் சத்தத்தை கேட்டா. நான் சொல்லுவேன், இந்த சபையிலிருந்து கூப்பிடுகிறேன், உன் சத்தம் பரலோகத்துல கேட்கப்பட்டு கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு இறங்கி உன்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் உனக்கு விடுதலையை தருவானாக. விசுவாசிக்கிறவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ரிபாலா தூராபா ஷந்தராபா ரேகேர் யாத்துரபோ ராசேகே லாத்தரேபோ ரிதலாமா காரா ரேசேகே ரெலேதரபே. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் பிடிங்கப்பா, கரத்தை பிடிங்க. அவங்க நெருக்கத்தை மாற்றுங்கப்பா. அவங்க நெருக்கம், அவங்க படுகிற வேதனை, அவங்க வடித்த கண்ணீர் இனி
அவங்க வாழ்க்கையில இராதபடி கர்த்தர் எடுத்து போடுங்க. உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய பிள்ளைகள் தங்களை திடப்படுத்திருக்கிறார்கள். நீர் எல்லா நெருக்கத்தையும் மாற்றுவேன்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. உன் நெருக்கத்துல உனக்கு நெருக்கமா இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையின்படியே இவருடைய எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தருடைய தூதன் இவர்களை விடுவிப்பானாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு ஜெயத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். கர்த்தருடைய கரம் இவர் ஒவ்வொருவர் மேலேயும் தங்கி இருக்கட்டும்பா. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும், வீட்டிற்குள்ள ஒரு அமைதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஊழியக்காரனாய் நான் கட்டளை இடுகிறப்பா. சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.